ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 19/5/2024 ஏகாதசி சுபமுகூர்த்தம், உத்தராயணம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சமநோக்கு நாள், உலக குடும்ப மருத்துவர் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை உண்டுவிட்டு செல்லுங்கள். உங்கள் பயணங்கள் தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நிறைவேறும். ரிஷபலக்னம் இருப்பு 4 நாழிகை. ரிஷபலக்னம் இருப்பு 4 நாழிகைகள். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 2:53 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:39 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று காலை 11:44 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று அதிகாலை 1:53 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பிற்பகல் 2:53 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோயம்பேட்டில், அதாவது சென்னை கோயம்பேட்டில் குருங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் சர்வேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நன்னா இருக்கும். தாராளமாக அங்கே போய் கலந்துக்கலாம். இல்லைன்னா அந்தந்த ஊரில் அங்கங்கே சர்வேஸ்வரர் வழிபாடு இருக்கும். கண்டிப்பாக அந்த சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இந்த ராகு கால நேரத்தில் ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்றது ரொம்ப நல்லது. என்ன ஒரு மிஞ்சும்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும். ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்றது ரொம்ப நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, ரொம்ப நல்ல நாள். அதான் தேய்பிரை ஏகாதசி மட்டமான்னு நான் சொல்லலை. வளர்பிறை ஏகாதசி ரொம்ப உச்சிதம். இந்த நேரத்தில் போய் பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட கடன்கள் கஷ்டங்கள்லாம் குறைஞ்சு வளர்பிறை போல சந்தோஷம் வளர்பிறை போல கிடைக்கும். சரியா? இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன் மற்றும் புதன், ரிஷபராசியில் குரு மற்றும் சூரியன், கன்னிராசியில் கேது மற்றும் சந்திரன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு மற்றும் செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் சுமை குறையும் நாள். அதே மாதிரி பகைருணர் ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு வருமானம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வருமானத்தினால இன்னைக்கு கண்டிப்பாக உங்களோட கடன் சுமை குறையும். மனசில் இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா கடன் குறைஞ்சாலே மனசில் இருக்கிற சுமைகளும் குறையும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கடன் சுமை குறையிறதுனாலே உங்களுக்கு மன சுமையும் குறையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கணவன் மனைவி அப்படிங்கும்போது ஒற்றுமை இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார்.
இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களுக்கு இனிய நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவானால குழந்தைகளின் வளர்ச்சி கருதி மனமகிழும் நாள். இன்னைக்கு குழந்தைகளோட வளர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இந்த ஆண்டு விழா இதிலெல்லாம் ஏதாவது பரிசு வாங்குற மாதிரி இருக்கும். அதனாலேயே மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். வருமானம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரமும் நல்லபடியா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக அமையும். குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் உண்டாகும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் புதிய மனை புதிய வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் அபாரமாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். இன்றைய நாள் எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இனிய நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு சிறு தூர பயணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதன் மூலமா வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் அருமையாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை அமையும். இல்லத்தரசிகள் உற்றார் உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சீரடைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. எனதருமை மிதுனராசி நேயர்களுக்கு இனிய நாளாக இன்றைய நாள் அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களோட முன்னேற்றத்தை இன்னைக்கு அற்புதமா கொடுப்பார். எப்போ போட்ட திட்டங்கள்லாம் இன்னைக்கு வெற்றி அடையும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக அதிரடி திருப்பங்களுடன் நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் தைரியமாக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இன்றைய நாள் எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இனிய நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் நிறைந்த நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார்.
கேதுவோடு இணைந்தாலும் குருவின் பார்வையை பெற்று அமோகமாக காணப்படுகிறது. அதனாலே இன்னைக்கு வருமானம் வரும், உத்தியோகத்துல முன்னேற்றம் அதிகரிக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடைபெறும், குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் புதிய மனை புதிய வீடு வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு அருமையான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இன்றைய நாள் இனிமையான நாளாக எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாள். ஜென்மஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கார், கூடவே கேது பகவான் இருக்கார். ஆனாலும் குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு அலைச்சல் இருந்தாலும் ஒரு ஆதாயமும் இருக்கலாம். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் சிலருக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீரடைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சிறிதூர அலைச்சல் இருக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. இன்றைய தினம் எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இனிய நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு இடமாற்றம் இனிமையாகும் நாள். அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்றார். அதனால இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த இந்த இடமாற்றம் இனிமையா கிடைக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான சூழ்நிலை நிலவும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சிறப்பான சூழ்நிலை உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். கூடவே கேது பகவான் இருக்கார், குருவோட பார்வையை வாங்கிட்டு அற்புதமான ஒரு நாள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள்.
உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். எனதருமை விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு சில அற்புதமான முன்னேற்றத்தை பொறுப்பை கொடுப்பார். வருமானம் எதிர்பார்த்தபடி ஓரளவுக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல பொறுப்புகள் கூடலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முக்கிய முன்னேற்பாடுகளை கூட்டாளிகள் ஆதரிப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இல்லத்தரசிகளுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். எனதருமை தனுசுராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு எண்ணங்கள் நிறைவேறும் நாள். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் கேது பகவானோடு இணைந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு. ஏற்கனவே குரு பகவான் உங்களோட 5ஆம் இடத்துல இருக்கார். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த சில குழப்பங்கள் மறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு யோசித்து செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்கு அப்படிங்கும் போதே கேட்குற எல்லாருமே கொஞ்சம் சலனப்படுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பயம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பயப்படாதீங்க, எச்சரிக்கையா இருந்தா போதும். அவ்வளவுதான். எதுலெல்லாம்? 1 உடல் ஆரோக்கியத்துல, 2 வாகன பயணங்கள்ல, 3 முக்கியமா பேசுற வார்த்தையில. சரியா? இதை கடைப்பிடிச்சிங்கனாலே சந்திராஷ்டமம் உங்களை பார்த்துட்டு ஓடியே விடும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு போங்க. தொழில் வியாபாரத்துல சில பிரச்சனைகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதம் வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் தோன்றி மறையும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் பொறுமை காக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக பேசுவது நலம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் யோசித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்.
எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பு நிறைந்த நாள். கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். இன்னைக்கு கேது பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலும், ஜென்மராசியில ராகு பகவான் இருந்தாலும், இந்த கேது பகவானை 7ஆம் இடத்துல இருந்து நேர இந்த குரு பகவான் பார்க்கிறார். அதனாலே உங்களுக்கு சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். வருமானம் அதிகமாக தான் இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அரசியலில் இருக்கும் நண்பர்கள் பொறுமையாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு கலகலப்பான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.